பள்ளிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர், நாமக்கலிலே நீண்ட நாட்களாக இமாமாக இருந்து இப்பொழுது இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர் மௌலவி முகமது கசாலி அல் மஹதி ஹஜரத் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் இந்த விழாவிலே இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين مسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் புனிதமான ஒரு சிறப்புமிக்க மஜ்லிஸிலே நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். அதிலும் கோடம்பாக்கம் வட்டாரமும் ஜமாஅத்துல் உலமா சபையும் இந்த பள்ளி நிர்வாகமும் கண்ணியமிக்க ஹஸ்ரத் அவர்களும் சிறந்த முறையிலே நல் அமல்கள் விஷயத்தில், இது போன்ற மீளாது விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபோன்கள் வழியாக, இணையதளம் வழியாக ஹஸ்ரத் அவர்களுடைய பயான்கள்லாம் நாம் கேட்பது உண்டு. அல்லாஹ் கபூல் செய்வானாக. நல் அறங்களை அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அவருடைய பொருத்தம் பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய நசீபை தருவானாக. மீலாது விழா, மீலாதும் மௌலிதும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அத்துணையும் 63 ஆண்டு காலங்களில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்னென்னலாம் வாழ்ந்து வழிகாட்டினார்களோ அதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பாக்கியமான விஷயங்கள் தான் இந்த மீலாது விழா. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் நாயகத்தை நாம் நினைக்காமல் கடக்காமல் காலை எழுந்ததிலிருந்து இரவு வரைக்கும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோடும் உயிரோடும் மூச்சோடும் சுவாசத்தோடும் இரத்தத்தோடும் கலந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட கோமான் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றவும் புகழவும், அவர்களுக்கு கண்ணிய மரியாதை செய்யவும், அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவும், அவர்கள் மீது மஹப்பத் வைத்து அவருடைய ஷஃபாஅத் பெற்று சொர்க்கம் செல்ல நல்ல நசீபை தான் இந்த மீலாது தான் நமக்கு கற்றுத் தருகிறது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சஹாபாக்கள் அதிக அன்பு பாசம் வச்சாங்க. அல்லாஹ்வும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிக அன்பு பாசம் வைத்தான். எனவே குர்ஆனிலே நீங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உங்கள் உயிரை விட மேலானவர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சு. ஒரு மீலாது விழா நடத்துகிற பொழுது அந்த பதாகை ஏந்தி அல்லது பேனர் வைத்து யூபியிலே மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்ததை, அதிலே 14 பேர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. நிறைய செய்திகள் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், உங்கள் உயிரை விட மேலானவர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமும் சொல்லுகிறோம், வி லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எப்படி நம்முடைய தாய் தந்தையை நாம் நேசிக்கிறோமோ, மனைவி மக்களை நேசிக்கிறோமோ, நம்முடைய உற்றார் உறவினர்களை அக்கம் பக்கத்தினரை நேசிக்கிறோமோ, அவர்களை விட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ மஹப்பத் வைக்கவில்லை என்று சொன்னார், நீ உண்மையான முஃமின் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நம்ம மஹப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதை எப்படி வெளிப்படுத்தணும்னா, இது போன்ற மௌலிதும் மீலாதும் இது போன்ற நிறைய மஜ்லிஸ்களும் பயான் மஜ்லிஸும் நாம் கேட்டு நம்மை நானே ஈமானை சார்ஜ் செய்து கொண்டு மேலும் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கிறோம். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வது மூலயமாக நாம் தான் சிறப்படைகிறோமே தவிர, நாம் தான் மேன்மை அடைகிறோமே தவிர, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பேற்பட்ட அருள் பாக்கியத்தை அதில் வச்சிருக்கிறான். கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே நம்மை ஆக்கியிருக்கிறான். கோடான கோடி நன்மை நாம் சேர்த்தாலும் அதற்கு ஈடு ஆகாது. எனவே இது போன்ற சிறப்பு மிக்க மஜ்லிஸ்களை நாம் அரிதாய் பயன்படுத்தி மஹப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும். சஹாபாக்கள் ஒரு ரோமம், நாயகத்துடைய ஒரு ரோமம் எங்கள் வீட்டில் இருந்தால் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட அது சிறந்தது என்று சொன்னார்களா இல்லையா? பெரும்பாலான சஹீஹான ஹதீஸ்கள் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். நாயகத்தினுடைய அந்த உமிழ் நீர் கூட கீழே விழாமல் சஹாபாக்கள் பிடித்துக் கொள்வார்கள். நாயகம் ஒழு செய்த தண்ணீர்கள் கூட கீழே விழாமல் சஹாபாக்கள் தங்கள் மேலே பூசிக்கொள்வதெல்லாம் சஹீஹான கிரந்தங்களிலே பார்க்கிறோம். உச்சக்கட்ட அன்பு பாசத்தை சஹாபாக்கள் வைத்து வெளிப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர்களுடைய உம்மத்திலே நாம் இருக்கிறோம். அதிகம் அன்பு பாசங்களை வைக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம், அதுதான் ஈமான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒட்டகம் கூட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிலே அவங்க குர்பானி கொடுக்க போது 63 ஒட்டகம் குர்பானி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஒட்டமா தலையை முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருச்சு. என்ன முதல்ல நீங்க தப பண்ணுங்க, என்ன முதல்ல நீங்க அருங்க. ஒட்டுமொத்த ஒட்டகத்தினுடைய கழுத்து மட்டும் முன்னாடி வந்துருச்சு. அவ்வளவு மஹப்பத் ஒட்டகம் வைத்திருந்த. நிறைய செய்திகளை சொல்லிக் கொண்டே போகலாம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிக அன்பு பாசம் வைத்து அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று அவருடைய கரம் பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் உலகத்தார் யாவருக்கும் அல்ல ரஹ்மான் நசீபாக்குவானாக. வாய்ப்பளித்த ஹஸரத் அவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். ஜஸாக்குல்லாஹ் ஹைரன் ஜஸா. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க மகிழ்ச்சி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கதீரன் ஃபித்தாரீன். சிறப்புமிகு இந்த மீலாது மஜ்லிஸிலே இந்த நிகழ்வை பார்ப்பதற்காகவே வந்தார்கள். இருந்தாலும் நம்முடைய பள்ளியும் நம்முடைய நிர்வாக பெருமக்களும் ஜமாத்தார்களும் உலமாக்களின் மீது தனிப்பெரும் அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் என்பதனாலே அவர்கள் ஒரு 10 நிமிஷம் பேசினால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. சிறப்பான செய்திகளை சொல்லிவிட்டு சென்ற அன்பு நண்பர் மௌலவி முகமது கஸ்ஸாலி ஹசரத் அல் மஹதி ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய மரியாதைக்குரிய முத்தவல்லி ஹாஜி என் ஷமீல்லா ஷரீஃப் சாஹிப் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கோரிப்பார். நாரே தக்பீர்.